வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து என்னுடைய ஃபோன் வந்து கடலில் விழுந்துருச்சு மக்களே. ஃபோன் எடுக்க முடியல. அதோட புதுசாக நான் இஎம்ஐயில் ஒரு ஃபோன் எடுத்திருக்கேன். இதான் பாருங்கள், இது எங்கள் ஊர். பாருங்கள், இதான் எங்கள் ஊர். இந்த ஒரு போட்டு போகுது பாருங்கள். அது நைட் கடலுக்கு போகிறாங்க. போயிட்டு காலைல வருவாங்க. ஒரு ஆள் தான் போகிறாங்க. 4 மணிக்கு ஒரு ஆளும் போகலாம், 2 பேரும் போகலாம். சூழ்நிலை பொறுத்து அவங்க வந்து ஒரு ஆள் தான் போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த போட்லாம் வந்து வலை போட்டு வெளியில் வந்துருச்சு. வலை கடலில் கிடக்கு. இந்த போட்டு நைட்டு 4 மணிக்கு கடலுக்கு போகும். அது வந்து சலங்கோலையும் சொன்னேன்ல அன்றைக்கி, அந்த வலைக்கு போகும். இது வந்து நம்ம போட்டு இந்த கடலுக்கு பாருங்கள், நம்ம போட்டு. இதான் எங்கள் ஏரியா. அந்த மேலே உள்ள போட்லாம் வந்து கடலுக்கு போகலை. அதெல்லாம் வந்து சும்மா கிடக்கு. ஆள் இல்லாமல், தொழிலுக்கு ஆள் இல்லாமல் போட்லாம் கடலில் கிடக்கு. பாருங்கள், லொக்கேஷன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதான் எங்கள் ஏரியா. எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. எங்கள் கடற்கரை எப்போ நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? இதான் எங்கள் ஏரியா கடற்கரை. அந்த இதெல்லாம் வந்து கடலுக்கு கொண்டு போகாத வலை, சும்மா அள்ளி கடலில் வச்சுருவாங்க. இது வந்து கடலுக்கு போகாத போட்டு. இந்த போட்டுக்காரர் வந்து வெளிநாடு போயிட்டார். அதனால் போட்டை ஒதுக்கி வச்சிட்டாரு. அது திறமையில் இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் ஊர் லொக்கேஷன். இப்போ எங்கள் ஊர்லேருந்து சுமார் 30 மைலேஜ் 35 மைலேஜ் போனோம்னா நேருக்கு நேராக போனோம்னா நம்ம ராமேஸ்வரம் அந்த பெரிய வயர்லெஸ் என்னமோ சொல்லுவோம். அது வந்து டவர் தெரியும், பெரிய டவரு. இப்போ வந்து உங்களுக்கு மேகமூட்டமாக இருக்கிறதுனால வந்து அவ்வளோக்கா தெரியாது. காலையில் வந்து அந்த மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் நார்மலாக இருக்கும்போது சூப்பராக தெரியும். இங்கேருந்து எட்டி தொடுற மாதிரி தெரியும். அவ்வளோ அழகாக பக்கத்தில் தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 10 மைலேஜ் போனோம்னா ரொம்ப பக்கத்தில் தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஏரியா வேறு லெவலில் இருக்கா? அதை எங்கள் ஊர் முருகன் கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ரொம்ப தூரத்தில் எங்கள் ஊர் முருகன் கோயில், பாலமுருகன் சுட்டு கோயில். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இப்போது கடற்கரை ரொம்ப அமைதியாக இருக்குது, நார்மலாக இருக்குது. காற்றெல்லாம் அதிகமாக இல்லை. பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்குது மக்களே. கடல்லாம் வந்து இப்போது அலைகள்லாம் அதிகமாக இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது. நேற்றுலாம் நேரம் போல் காற்று பயங்கரமாக செம்ம குளிராக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நீரோடை. இந்த பாருங்கள், இதுதான் ஜல்லி பாசின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். ஜல்லி பாசி எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா பாசி. இதில் தான் பாசி வளர்ப்பு திட்டத்தில் வந்து இந்த பாசியை வந்து வளர்த்து அதை சேல்ஸ் பண்ணி ஜல்லி தயார் பண்ணுவாங்க. அப்புறம் மருந்து தயார் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள்.